ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மலரக்கா எங்கள் வீட்டில் இன்றைக்கி முட்டை குழம்பு. மீன் வாங்க போயிட்டு மீனுமே இல்லை. மீன் விலை ரொம்ப ஜாஸ்தியாக, ஆனால் மீனே இல்லையா மார்க்கெட்டில். அதனால் முட்டை குழம்பு வச்சாச்சு. பார்த்தீங்களா, முட்டையை இப்படி ஒரு 4 முட்டையை இப்படி அவிச்சு போட்டுட்டு ஒரு 3 முட்டையை அப்படி உடச்சி அப்படியே குமிழ் மாதிரி நல்லா கொதிச்சு வத்த போகிற நேரத்தில் கொதிச்சு 2 கொதி வந்த பிறகு இப்படி போட்டு இப்படி கிண்டி விட்டுருங்க. உருளைக்கிழங்கு போட்டு வைங்க, குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். பெருஞ்சீரகம் கறிக்கு அரைக்கிற மாதிரியே வத்தல் மல்லி இப்படி போட்டு பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், இஞ்சி போட மாட்டேன். கறி குழம்புக்கு மட்டும் தான் இஞ்சி போடுவேன். இப்போ இறால் வச்சாலோ கனவா வச்சாலோ நண்டு வச்சாலோ இஞ்சி சேர்க்கறது கிடையாது. கறியை தவிர இஞ்சி சேர்க்கறது கிடையாது. மற்றபடி எல்லாமே சேர்க்கறது. முட்டை குழம்பு வச்சு சிறுகிழங்கு வச்சுருக்கேன். அதை அவிச்சு பொரிக்கவா எங்கள் அம்மா இருந்துச்சுன்னா நல்லா தோலில் இழைச்சி தரும். இப்போ அவிச்சு சிம்பிளாக அவிச்சு தோலை உரிச்சிட்டு பொரிச்சிட வேண்டியது. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இன்றைக்கி முட்டை குழம்பு. நம்ம வீட்டில் என்ன குழம்புன்னு உங்களுக்கு சொல்லுங்கள் கமெண்டில். தலையில் அக்கா என்ன போட்டிருக்கேன் தெரியுமா? கரிசலாங்கண்ணி கீரை இருக்குல்ல. நேற்று நாங்கள் மார்க்கெட்டுக்கு போகும்போது அங்கே நிறைய எல்லா வகை கீரையும் வச்சுருந்தாப்புல. கரிசலாங்கண்ணி கீரையை வாங்கி நான் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சி எப்படி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? கரிசலாங்கண்ணி கீரையும் கருவேப்பிலையும் அது கூட கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி அரைக்கணும். கரிசலாங்கண்ணி கீரை கருவேப்பிலை தேங்காய் திரி பால் எடுத்து அரைக்கும் போது தண்ணி ஊற்றி அரைக்காமல் இப்படி அரைச்சி ஒரு பேக் போட்டாச்சு வச்சுங்களா. இது நல்லது, முடிக்கு நல்லா வளரும், அடர்த்தியாக வளரும், முடிக்கு நல்லது. இப்படிலாம் நம்ம போடுறது முடி நிறைக்காது சீக்கிரம். இது நம்ம முட்டைலாம் எதுவும் சேர்க்கலனால சீவக்காய் போட்டு குளிச்சிடலாம். முட்டை வெள்ளை இது வெங்காயம் போட்டோம்னா வாடை அடிக்கணும், லைட்டாக ஷாம்பு போட்டு குளிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், முட்டை குழம்பு வச்சாச்சு. கரிசலாங்கண்ணி கீரை கருவேப்பிலை தேங்காய் பால் ஊற்றி தேங்காவை ஃபுல்லாக அப்படியே அரைச்சோன்னு வைங்களேன், திரியாக இருந்த மாதிரி இருக்கும். அது பால் எடுத்து ஊற்றிட்டோம்னா நல்லா மையாக இருக்கும். இது பேக் போட நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சீவக்காய் போட்டு இதை அலசிட வேண்டியதுதான். இதை அடிக்கடி செய்ய, தலைக்கு முடி கொட்டாது, நல்ல முடி கருகருன்னு வளரும், நிறைக்காது. சின்ன பிள்ளையிலே செஞ்சிட்டிங்கன்னா நிறைச்ச முடியும் அப்படி ஸ்டாப் ஆயிரும், மேற்கொண்டு நிறைக்காது. ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அக்காட கமெண்டில் சொல்லுங்கண்ணே. தேங்க்யூ.